இன்னைக்கு உண்டான இன்னர் சர்க்கிள் கால் நம்ம அஃபிஷியலி வெல்கம் யூ. நான் பேசுறது கிளியரா இருந்துச்சுன்னா எனக்கு கிளியரா பார்க்க முடிஞ்சுன்னா கேன் யூ ப்ளீஸ் டைப் எல்சி இந்த chat box loud and clear? Yes. Thank you so much for your response. இன்னைக்கு உண்டான இன்னர் சர்க்கிள் கால்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி let us get into the fundamentals. நம்ம எதுக்காக இங்க இருக்கோம், நம்ம எதை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். The intention is the first very important point is taking the salary. பிஸ்னஸ்ல பெரும்பாலான மக்கள் சேலரி எடுக்கிறது இல்லை, எப்போ தேவையோ கையை விட்டு எடுத்துக்கிறாங்க, ரைட்? சொந்த பாக்கெட்ல திருடுற மாதிரி அர்த்தமாகும். ஸோ இந்த மாதத்துலேருந்தே நம்மளோட சேலரி எவ்வளோங்கிறத டிஃபைன் பண்ணி அந்த சேலரி நம்ம கம்பெனிலேருந்து எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்வீட் ஸ்பாட், நம்மளோட ஸ்வீட் ஸ்பாட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கிளாரத்தான் ப்ரோக்ராம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடிஷ்னல் 5 lakhs ப்ராஃபிட். கிளாரிட்டியில் ஒர்க் பண்ணாலும் ஃபினான்ஸில் நம்ம ஒர்க் பண்ணாலும் வாட் வி கெயின் இஸ் அடிஷ்னல் 5 lakh ப்ராஃபிட். இந்த அடிஷ்னல் 5 lakh ப்ராஃபிட் எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ மாதங்கள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணலாம். இன்கேஸ் அது 3 monthsக்கு மேலே 6 monthsக்கு மேலே ஆகுது அப்படின்னா சம்திங் ஏதோ ஃபண்டமெண்டலி ப்ராப்ளம் ஆகும். அதாவது கிளாரிட்டி அண்ட் ஃபினான்ஸ் நம்ம இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். ஃபினான்ஸ் அண்ட் கிளாரிட்டியில் ஃபிக்ஸ் பண்ண இமீடியட்லி நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 lakhs அடிஷ்னல் ப்ராஃபிட் வரதை நம்ம ஒரு சிம்டம் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நம்ம எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, fortune business model. So we need to focus on the fortune business model. Fortune business model நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூ ஜோன் இஸ் த எசென்ஷியல் ஜோன். நம்ம அத்தியாவசியமான மற்றும் முக்கியமான விஷயங்களை எப்படி கையாளுறோமோ அப்படித்தான் மற்ற எல்லாத்தையுமே நம்ம கையாளுவோம். ஸோ நம்ம வந்து ப்ளூ ஜோன் இஸ் எசென்ஷியல் ஜோன் இஸ் மைண்ட் செட். நம்ம மைண்ட் செட் நம்ம 10x உண்டான மைண்ட் செட்டாக இல்லாத வரைக்கும் நம்ம எப்பவுமே பிஸ்னஸில் பிரச்சனைகளவே ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும், ரைட்? எஸ். ஸோ பிஸ்னஸில் டபுள் ஆக்கணும்னு, ப்ராஃபிட்டை டபுள் ஆக்கணும்னு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்பவுமே ஸ்ட்ரகிள்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ 10x க்ரோத்துக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன ஆகுனா பிஸ்னஸில் ஃபண்டமெண்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து லாங் டேர்மில் நம்மளோட ரூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃப்ரூட்டை பெட்டராக பண்ண முடியும். பெரும்பாலான மக்கள் எனக்கு ரூட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, லைஃப் டைமில் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் யூ கேன் டூ தட். அண்ட் ஒன் ஃபைன் டே எப்போ வந்து ரூட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ணணும்னு தோணுதோ, தென் அவர் கம்யூனிட்டி, எஃப்எம்சி கம்யூனிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ இதில் டீப்பராக ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டி. ஓகே, the focus zone is clarity. So root is the clarity, crystal கிளாரிட்டியில் ஒர்க் பண்ணணும். அண்ட் the green zone is, இந்த கிளாரிட்டி நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஃபிசிக்கல் ப்ரோக்ராம் வந்து அந்த கிளாரத்தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக ஒரு ஃபிசிக்கல் ப்ரோக்ராம் ஐ பிளானிங் ஃபார். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம பண்ண போகிறோம். கோயம்புத்தூரில் ஒரு ரெசார்ட்டில் வந்து நம்ம டைமண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அது நம்மளோட கம்யூனிட்டியோட 4th year முடிஞ்சு 5th yearக்குள்ள நம்ம போக போகிறோம். ஸோ எஃப்எம்சி 5.0 மாறப்போகுது. அந்த டைமில் I want to introduce this new program called DYD. DYD, not Design Your Destination அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், ஃபிசிக்கல் ப்ரோக்ராமாக 3 days ப்ரோக்ராமாக நம்ம வந்து டைமண்ட் மெம்பர்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ அதில் வந்து நம்மளோட கிளாரிட்டி லெவலில் இன்னும் டீப்பாக போகிறதுக்கு உண்டான டெப்த்தாக நம்ம வந்து இதில் பார்ப்போம். இதில் இன்டென்சிவாக ரெசிடென்ஷியலாக நம்ம பார்க்கறதுக்காக இருக்கும். அண்ட் கிரீன் ஜோன் இஸ் சேலஞ்சிங் ஜோன். சேலஞ்சிங் ஜோன் அப்படின்னா கோர் காம்படன்சி, துறை சார்ந்த அறிவை நாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம க்ரீன் ஜோனில் ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது தென் த எல்லோ ஜோன்.
எல்லோ ஜோன் இஸ் நத்திங் பட் த கல்ச்சர் அண்ட் சிஸ்டம். நம்ம பிஸ்னஸில் கல்ச்சர் அண்ட் சிஸ்டமை செட் பண்ணுறதுக்கு அந்த எல்லோ ஜோன் ஆட்டோமேட்டிக் ஜோனில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். அண்ட் த ஃபைனல் அல்டிமேட் இஸ் த ரெட் ஜோன் விச் இஸ் த ஸ்கேல் அப். பிஸ்னஸ் ஸ்கேல் அப்பில் ஒர்க் பண்ணுறதுக்காக நமக்கு. ஸோ இதெல்லாம் பண்ணணும்னா தீஸ் ஆர் த கோட் ஆஃப் எத்திக்ஸ். தெர் ஆர் 7 கோட் ஆஃப் எத்திக்ஸ். இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸில் ஃபர்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒன் ப்ராப்ளம் டு சால்வ். ஒரே ஒரு பிரச்சனைக்கு பெட்டரான சொல்யூஷன் கொடுக்கும்போது நம்ம அந்த துறையில் மாஸ்டராக வருவோம். அந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் எனக்கு பணம் தான் முக்கியம், பணம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னால் லைஃப் டைமில் நம்ம மூவ் பண்ணிகிட்டே வித் ஸ்ட்ரகிளோட நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் த ஸ்வீட் ஸ்பாட். உங்கள் பிஸ்னஸில் ஸ்வீட் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம பிஸ்னஸில் நம்ம ரிட்டையர்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. எவ்ரிடே வி கேன் என்ஜாய் அவர் பிஸ்னஸ், எவ்ரிடே வி கேன் என்ஜாய் அவர் ப்ராசஸ், எவ்ரிடே வி கேன் என்ஜாய் அவர் ஆப்ரேஷன்ஸ், ஹெச்ஆர், என்டையர் பிஸ்னஸ் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஹையர் ப்ரியாரிட்டி. ஸோ கேஎன்ஸ் ஹைராக்கி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா 21 பாயிண்ட்ஸ், அடுத்த 1 வீக்குக்கு நம்ம 21 பாயிண்ட்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணால் நம்ம வந்து பெட்டராக நம்மளோட பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அண்ட் கோல் கார்டு, விஷன் அண்ட் மிஷனை பேஸ் பண்ணி நம்ம எழுதுகிற கோல் கார்டு நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது, எவ்ரிடே விஷுவலைஸ் பண்ணும்போது நம்ம அதை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கோல்ஸை சீக்கிரமாக, விஷனை சீக்கிரமாக ரீச் பண்ணுறதுக்கு கோல் கார்டு விஷுவலைசேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் த ஃபிஃப்த் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் நமக்கு சக்ஸஸ்க்கு உண்டான ரெண்டு சீக்ரெட் தான் இருக்குது. த ஃபர்ஸ்ட் சீக்ரெட் இஸ் ஹேவிங் கிளாரிட்டி ஆன் வாட் வி வாண்ட். நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கிறது. த செகண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் சீக்ரெட் இஸ் பேயிங் இட்ஸ் ப்ரைஸ், அதோட விலையை கொடுக்கறது. கிளாரிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளாரிட்டியாக ரீச் பண்ணுறதுக்கு நம்ம அதோட விலையை கொடுக்கணும். அதோட விலை அப்படிங்கிறது வி மீட். வி இஸ் ஃபார் வேல்யூ. வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறது, மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது, எனர்ஜி அண்ட் எஃபோர்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்ட் டைமை இன்வெஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம பண்ணுற பட்சத்தில் we can become what we want to become, and that is the real success in our life, right? So financial management, எப்போ பிஸ்னஸில் ஃபினான்ஸ் நம்ம மேனேஜ் பண்ணுறோமோ அப்போ ஃபினான்ஸை மேனேஜ் பண்ணால் ஃபினான்ஸ் நம்ம கண்ட்ரோல்குள்ளே வரும். ஃபினான்ஸ் கண்ட்ரோல்குள்ளே வந்துச்சுன்னா பிஸ்னஸ் நம்ம கண்ட்ரோலில் வரும். பிஸ்னஸ் நம்ம கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா லைஃபே நம்ம கண்ட்ரோலில் வரும். ஸோ financial management is the fundamental for everything. And fortuner environment, நம்மளோட என்விரான்மெண்ட் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதை சுற்றி இருக்கிற மக்கள் தான் நம்மளோட மைண்ட் செட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் நம்மளோட மைண்ட் செட் க்ரோ ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக எசென்ஷியலாக இருக்கிறதுக்கு நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திட்டு இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். அண்ட் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியல் கால் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் டைப் எஃப்டி இந்த செட் பாக்ஸ். உங்களோட செட் பாக்ஸில் கேன் யூ ப்ளீஸ் டைப் எஃப்டி இந்த செட் பாக்ஸ் ஸோ தட் உங்களை நான் வெல்கம் பண்ணுறதுக்காக. ஜீனியஸ் ஹெர்ப் உங்களோட குட் நேம் அதில் டைப் பண்ணுங்க ஸோ தட் உங்களை இன்வைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு த கம்யூனிட்டி. மிஸ்டர் சரவணன், வெல்கம் டு த கம்யூனிட்டி. எஸ், மிஸ்டர் வெங்கட் ஜி, M Corporation. So welcome to the community. Mr. Ramesh, welcome to the community. Mr. Raja, welcome to the community. And Ramesh Raja, welcome to the community. என்னோட வாய்ஸ் லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. லெட் மீ செக் என்னோட வாய்ஸ். Yes, I will check my microphone.
Am I loud and clear? Please type LC again, please. நான் பேசுறது இன்னும் பெட்டரா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டைப் பெட்டர் in the chat box. Yes. Thank you so much. ஸோ இப்போ நான் டெக்னிக்கல் இது இருந்துச்சு. ஸோ லெட் மீ ஸ்விட்ச் டு மை பழைய இதுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் ரைட் நவ். We can move on with this. Yes. நான் வேற யாராச்சும் வெல்கம் பண்ணாம இருந்தேன்னா கேன் யூ ப்ளீஸ் டைப் FT in the chat box. So Mr. Dinesh Kumar, welcome to the community. And anybody else, I know யாராச்சும் வெல்கம் பண்ணலைன்னா you can type FT in the chat box. First time. Yes, Mr. Okay, Surya Shankara Narayanan. Welcome to the community. And RK Kumar. Yes. RK Kumar, welcome to the community. Great. So, நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் நம்ம வந்து கிளாரத்தான்லேருந்து நம்ம போகலாம். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் யார் வந்து கிளாரத்தானை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் 1 day 2 day 3 day எவ்வளோ டே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி. இஃப் எனி ஒன் விஷ் டு ஷேர், நீங்கள் சோஃபார் லேர்ன் பண்ணிட்டு இருந்ததில் கிளாரத்தான் எப்படி போயிட்டு இருக்கு, கிளாரத்தான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ண விரும்புனா யூ கேன் ரைஸ், உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கீழே வந்து ஹேண்ட் ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைட்? ரியாக்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், ஹார்ட் சிம்பிள் போட்டு அதில் வந்து ரைஸ் ஹேண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரைஸ் ஹேண்ட். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளாரத்தான் நீங்கள் போயிட்டுருக்கிற கிளாரத்தானை ஷேர் பண்ணுறதுனா யூ கேன் ஷேர். அதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் யூ கேன் ஆஸ்க். த ஃபர்ஸ்ட் செஷன் இஸ் ஃபார் த கிளாரத்தான். ஓகே. எஸ் மிஸ்டர் சரவணன், நீங்கள் அன்மியூட் பண்ணலாம். யூ கேன் டாக். ஒன் செகண்ட், நான் இங்கே செக் பண்ணிக்கிறேன் என்னோட சைடு. சார் கேக்குதுங்களா? எஸ், நவ் ஆடிபிள். நீங்கள் பேசுறது கேட்குது. ஹலோ சார். எஸ் சார், சரவணன் சார், நீங்கள் பேசுறது ஆடிபிளாக இருக்கு, சொல்லுங்க. கேக்குதுங்க சார். சார் நான் ஃபர்ஸ்ட் டே அந்த கிளாரத்தான் அட்டன் பண்ணேன் சார். ஓகே. அதில் வந்து சார் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார். ஓகே. என்ன சார், நான் இப்போ வந்து பிஸ்னஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் தான் சார் இருக்கு. ஓகே. அதனால வந்துட்டு அந்த டேக்ஸ், அந்த டேர்ன் ஓவர் கால்குலேஷன் சொன்னீங்கன்னு சார். ஓகே. அது டேக்ஸ் 2 ஃபீல்டில் வந்து டேக்ஸ் அதர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நான் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கு சார். ஓகே, டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு சரி, டேக்ஸுங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு 18% நீங்கள் எடுத்து வைக்கணும் தானே. ஸோ நீங்கள் ஜிஎஸ்டி பார்த்துருப்பீங்க தானே. ஸோ எனி மணி உங்களுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு 18% நீங்கள் எடுத்து வைக்கணும் இல்லையா. அதுக்கு நம்ம 18% எடுத்துடலாம். அது போக உங்களுக்கு அந்த இது இருக்கும் இல்லையா, சேரிட்டி. ஸோ நீங்கள் என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு, என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு? கார் சேல்ஸ் பிஸ்னஸ், கார் வாங்கி விற்கிறீங்க. ஸோ அப்போ ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கீங்க. ஸோ ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கும்போது உங்களுக்கு டேர்ன் ஓவர் அதிகமாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி ப்ராஃபிட்டோட ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் டேர்ன் ஓவர்லேருந்து ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ், லைக் 1% அல்லது லெஸ் தென் 1%, ஈவன் 0.5% வச்சிங்கனாலும் கூட ஓகே. 1% அப்படி வச்சா சேரிட்டிக்கு நீங்கள் அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியுமாங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக ஓவராலாக டேர்ன் ஓவரில் 1% சேரிட்டி அல்லது 0.5% சேரிட்டி, 0.25% சேரிட்டி வச்சிங்கன்னா கூட ஓகே. ஸோ சேரிட்டிக்குன்னு ஒரு இது வச்சுக்குவீங்க. ஸோ அப்போ 100ல் ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு போயிருக்கும். மிச்சம் இருக்கிறத வந்து உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும், மாதம் மாதம் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். உங்களோட சேலரிக்குன்னு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்கன்னு பாருங்கள். ஸோ உங்களோட சேலரிக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதை வந்து டேர்ன் ஓவர்லேருந்து கால்குலேட் பண்ணால் சுமாராக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டிங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்ஸுக்காக ஆகிற மாதிரி இருக்கும் இல்லையா. அதுல இருந்து ஒரு சின்ன அமௌண்ட்டை வந்து வெல்த் கிரியேஷனுக்கும் எடுத்து வைக்கலாம். நான் இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் சார், ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 month அதுக்குள்ள தான் இருக்கேன். இது முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஹலோ, கேக்குதுங்களா? எஸ், ஆடிபிள். நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு மாசம் முடிஞ்சிட்டு அந்த ஒரு மாசத்தோட இது வந்திருக்கும் இல்லையா, அக்கௌண்ட்ஸ்ல வந்திருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சுக்கிட்டு பேஸ்ட் ஆன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணலாம்.
நீங்க இப்போதைக்கு ம். ஸ்டார்டிங்ல அப்ராக்சிமேட்டா வச்சுக்கிட்டு பார்க்கலாம். நீங்க நீங்க வந்து ஒவ்வொரு மாசம் நீங்க பண்ணும்போது ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ Clarity. கரெக்டா இருக்கும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இன்னொரு டவுட் சார், இந்த லாங் டேர்ம் டேர்ன் ஓவர் கோல் இருக்குங்களா சார், ஓகே. அது அது கால்குலேட் பண்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது சார். உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு தேவை அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா? ஆ எவ்வளவு உங்களுக்கு தேவை, அதாவது எவ்வளவு இப்ப வந்துட்டு இருக்கிறது இல்ல, இப்ப ஆ எவ்வளவு உங்களுக்கு மாசம் தேவைங்கிறது ஒரு பெரிய நம்பர் ஒண்ணு வந்திருக்கும்ல. ஆமாங்க சார். அந்த மாசத்தோட இன்டூ 10 போட்டோம்னா எவ்வளவு வரும்? அதுதான் உங்களோட ஆ லாங் டேர்ம் டேர்ன் ஓவர் கோல். ஓகேங்க சார், ஓகேங்க சார். அந்த நீடோட இன்ட்டு டைம் பண்ணுங்க. ஆமா, அது வந்து சாரி, அது வந்து உங்களோட சேலரி கோல், லாங் டேர்ம் சேலரி கோல். இப்ப நீங்க ஆ சேலரி வந்து பேஸ் சேலரி வச்சுக்கிட்டு டேர்ன் ஓவர் எழுத முடியும்ல. ஆமா, அந்த நீங்க வந்து 20% அதாவது டேர்ன் ஓவர். டேர்ன் ஓவர்ல எவ்வளவு பர்சன்டேஜ் சேலரி எடுக்க போறேன்னு நீங்க இன்னும் கால்குலேட் பண்ணல இல்லையா? ஆமா பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். ஃபார் ஆமாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், எனக்கு ஒரு ஆ கோடி ஒரு 10 லட்ச ரூபாய் டேர்ன் ஓவர்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார், எனக்கு 10% நான் சேலரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்க சார். ஈஸியாக இருக்கிறக்கா சொல்றேன். அப்படின்னா ஆ எனக்கு சேலரி எடுக்கிறது 1 லேக் நான் எடுக்கிறேன். ஸோ 10 லேக் வந்துச்சுன்னா 1 லேக் நான் எடுக்கிறேன். அப்படின்னா 10% இஸ் மை டேர்ன் ஓவர்லேருந்து 10% நான் சேலரி எடுக்கிறேன். ஓகே ஓகே சார். அப்போ எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னு இருந்துச்சுன்னா அப்போ ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ண முடியும் தானே? ஆமாங்க சார். 1 கோடி ரூபாயில அது 10% வந்து 1 லட்சம்னா எனக்கே ம் 1 கோடி ரூபாய் சேலரியாவே நான் எடுக்கணும்னா அப்போ டேர்ன் ம் ஓவர் எவ்வளோ இருக்கணும்னு என்னால் கால்குலேட் பண்ண முடியும்ல. ஆமாங்க சார், ஓகே. அந்த மாதிரி கால்குலேட் பண்றது தான் நம்மளோட லாங் டேர்ம், அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் இன்டூ 10 போட்டோம்னா லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். ஓகேங்க சார். அது இன்ட்டு 10 பண்ணுங்களா? ஏன்னா 10x growth-க்காக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ டேர்ன் ஆமாங்க ஓவர் சார். 10x இருக்கும்போது ப்ராஃபிட்டும் 10x வரும் இல்லையா? ஓகேங்க சார். ஸோ அதனால லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல் இன்டூ 10 போட்டோம்னா ஒரு நம்பர் வரும். ஓகேங்க சார். ஸோ அதுதான் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பெர் ஹவர் வேல்யூவை எடுக்கலாம். ஓகேங்க சார். ஓகே, ஓகே ஓகே, தேங்க்யூ. கிரேட். ஸோ ஃபார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்களா கிளாரத்தான்? யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார், நல்லா இருக்கு சார். கிரேட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கொஸ்டின்ஸ். ஓகே சார், தேங்க்யூ. Yes. Anybody else? So far, அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யாரெல்லாம் எஃப்டின்னு டைப் பண்ணீங்களோ அத்தனை பேருமே கிளாரத்தான ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். யாரெல்லாம் கிளாரத்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணணும். கரெக்ட். நான் வந்து கோர்ஸை வாங்கி வச்சுட்டேன், இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, நல்ல நாள் பார்த்துட்டு இருக்கேன், அல்லது ஏதாச்சும் ஒரு நல்ல சுச்சுவேஷன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா இட் won't ஒர்க்ஸ். அண்ட் யார் வந்து பிஸ்னஸ்ல இருக்காங்களோ அவங்க டக்குன்னு முன்னாடி வந்து முன்னாடி வந்து பேசுறதுக்கு ரெடியா இருக்கணும். தெரியாதவங்க கிட்ட பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் கை கொடுக்குறவங்களா நம்ம தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ரைட். ஸோ உங்களுக்கு இருக்கிற ஃபீச்சர்ஸை நீங்கள் சரியாக யூட்டிலைஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் வந்து நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுக்குது, அது சரியாக பயன்படுத்திக்கிட்டா அதுக்கு அடுத்த வாய்ப்புகளை கொடுத்துக்குது. அதை பயன்படுத்திக்கலினா இதை கொடுக்கும்போதே பயன்படுத்தலையே, வேற கொடுத்தா மட்டும் பயன்படுத்தவா போறீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்புகளை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ கம் ஃபார்வர்ட் ஃபார் த ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். ஓகே. எஸ், ரமேஷ் ராஜா சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கலாம். உங்களோட வாய்ஸ் ஆடிபிளா இல்லை, கேக்குதுங்களா? ஹலோ எஸ் சார், நவ் ஆடிபிள், சொல்லுங்க. சார். சார் கேக்குதுங்களா? எஸ், ஆடிபிள். சார், நான் உங்களோட வீடியோ அந்த கிளாரத்தன் ப்ரோக்ராம் 5 days அட்டன் பண்ணி முடிச்சிட்டேன். 6 days கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணிட்டேன். ஓகேங்களா?
அந்த ப்ரோக்ராம் இது உங்களுக்கு மூலமா எனக்கு ஆக்சுவலா உங்க வீடியோ பாட்காஸ்ட பார்க்கும்போது எனக்கு வந்து மோட்டிவேட் ஏற்படல. ஆனா இம்பாக்ட் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? அதாவது மோட்டிவேட்டர் ஒரு 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 விஷயத்த வந்து மோட்டிவேட் பண்ணா, அந்த ஒரு நாள் தான் பவர்ஃபுல்லா சார்ஜ் ஆகுற மாரி இருக்கும். எஸ் ஓகேங்களா? ஏதோ ஒரு தாக்கம் எனக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த தாக்கம் ஏற்பட்டனால தான், அது அந்த டிசிப்ளினா ஒரு பர்ட்டிகுலர் ஹவர் வந்து பிசினஸ்க்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால உங்கள ரொம்ப உன்னிப்பா வந்து கவனிக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிச்சேன். அதுலருந்து எனக்கு என்ன சேஞ்சஸ் என்னென்னலாம் நடந்திருக்குங்கிறத நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ப்ளீஸ். ஃபர்ஸ்ட்டு நான் என்னோட ஸ்வீட் ஸ்பாட்ட வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். என்னோட பேஷன் என்ன? ஓகேங்களா? அதுல வந்து எக்ஸலன்ஸ் என்ன? ஓகேங்களா? என்னோட மார்க்கெட் நீட் என்ன? ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இன்கம் என்ன? இது எல்லாமே அந்த சர்டன் பாயிண்ட் எல்லாமே ஒரு பாயிண்ட்ல வந்து நிக்கும் கடைசியா தானே. அது நிக்கிறது வந்து என்னோட பிசினஸ் தான். ஓகேங்களா? சோ இந்த பிசினஸ நான் எல்லார் மாரியும் வந்து பொருள் வாங்கி விக்கிறதுக்கு அந்த மாரி இருந்தேன்னா, அது எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகேங்களா? அத ரசிச்சு அதுக்கு மார்க்கெட் உண்மையிலே இருக்கா? ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாலும், மத்த விஷயம் நமக்கு சாதகமா இல்லன்னா, அது வந்து சக்சஸா இருக்காது. ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நான் அதுல அவ்ளோ டேலண்டான ஆளு. நான் அத எப்படினாலும் வளச்சு எப்படினாலும் கொண்டு வந்துருவேன். இப்படி என்ட்ட இருந்தாலும், அதுல வந்து மார்க்கெட்டே இல்லன்னா அது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. எல்லாம் அந்த இக்கிகாய் கான்செப்ட்ல எல்லாமே வந்து அந்த சென்டர் பாயிண்ட் மையம்பாங்கல்ல, அந்த ம் பாயிண்ட்ல வரணும். ஓகே. அது என்னங்கிறது ஃபர்ஸ்ட் அதாவது நம்ம வந்து இன்னொருத்தருக்கு ப்ரூவ் பண்றத விட, நம்ம யாருன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சார். சரிங்களா? உலகத்துல வந்து நான் ரொம்ப டேலண்டான ஆளு, நான் அத பண்ணிடுவேன், இத பண்ணிடுவேங்கிறத விட, முதல்ல நாம யாருன்னு நமக்கு தெரியணும். நான் ஆக்சுவலா இந்த ப்ரோகிராம் வந்து பிசினஸ வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படிங்கிற மாரி தான் வந்து வந்தேன். ஆக்சுவலா அப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு உண்டான டிசிப்ளின வகுத்துக்கணும். நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். நம்ம ஒரு புரோட்டோகால்ல இருக்கணும். ஓகேங்களா? அதாவது அந்த 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 இந்த கான்செப்ட்லாம் இருக்குல்ல, அந்த மைண்ட் மேப் அதெல்லாம் அல்டிமேட். அதாவது நம்மளோட எண்ணங்கள வந்து அதோட மெஷர் பண்றது. இதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். அதாவது காத்துல வந்து நாம அந்த நாளைக்கு அந்த பிளான் போடுவோம். இன்னைக்கு இந்த பிளான் போடுவோம். நாளைக்கு அத எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதையெல்லாம் வந்து அ அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்து அது அப்படின்னா அடுத்த நாளோட மறந்துருவோம். ஓகேங்களா? ஞாபகம் வரும்போது ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிப்போம். ஓகேங்களா? எஸ் அதையே மெஷர் பண்ணி பேப்பர் ஒர்க்கா பண்ணோம்னா, உங்களுக்கு கிளியரா தெரியும். இதுதான் பண்ணணும். அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ்க்கு இடையில வந்து சேலஞ்சுன்னு ஒண்ணு இருக்கிறதே உங்களோட பாட்காஸ்ட்ட பார்த்தப்புறம் தான் தெரியுது. அதாவது ஒரு விஷயத்த பண்ணோம். அதுல ஒண்ணு ஜெயிப்போம், தோப்போம். தோத்துட்டா என்ன பண்ணுவோம்? டிமோட்டிவேட் ஆவோம். இல்ல அப்ஸ்டக்கிள்ஸ சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க. யாருமே அந்த இடையில பாசிட்டிவ், நெகட்டிவ் நடுவுல வந்து சேலஞ்சுங்கிற ஒரு விஷயத்த வந்து தோணாது. அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, உங்களோட அந்த இம்பாக்ட்ன்னு சொல்றேன்ல, அந்த விஷயம் தான். அந்த இம்பாக்ட் ஆனதுனால தான் அத ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம். அது மாரி ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு ஒரு திரும்ப 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 அத கேட்கும்போது எனக்கு வந்து அதில உள்ள அதாவது நெறைய பேருக்கு அந்த விஷயம் வந்து பெருசா தெரியாது. ஒரு சில பேருக்கு அந்த தேவையான விஷயங்கிறது வந்து அதுலருந்து வரும்ல சார். நெறைய எஸ் விஷயங்கள் வந்து அதாவது உங்கள் அ நான் வந்தது என்னன்னா, உங்கள்ட்ட வந்து நான் பிசினஸ் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்ல. அது எப்படி பண்ணணுங்கிறத மூளைய வந்து நானே பண்ணணும் புரியுதுங்களா? உங்கள்ட்ட நான் ஐடியா வந்து எல்லாரும் சொல்லிடுவாங்க. டிசிஷன் மேக்கிங் இது கரெக்ட்டான ஐடியா தான்னு டிசிஷன் பண்றது என் மூளை வந்து எனக்கு டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு தெரியணும். அடுத்து இம்ப்ளிமென்டேஷன் அதுக்கப்புறம் அதுல அதாவது சக்சஸ்ஃபுல் பெர்சன், ஃபெயிலியர் பெர்சனுக்கு ஒரு பேட்டர்ன் போட்டீங்கல்ல, அதெல்லாம் அல்டிமேட். சக்சஸ்ஃபுல் பெர்சனுக்கு உண்மையிலேயே அதாவது இது நமக்கு தெரியும். வந்து சக்சஸ்ஃபுல் பீப்பிள் சக்சஸ்ஃபுல்ல விஷயத்த பண்ணுவாங்க. ஃபெயிலியர் பீப்புள்னா அதுல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம பண்ணுவாங்க. அப்படிதான் தெரியும். ஆனா அதோட பேட்டர்ன் என்னங்கிற ஒர்க் ஆகுறது. அதுக்கப்புறம் நாலேஜ்னா என்ன, ஸ்கில்னா இந்த 2த்தையும் நான் குழப்பேன். நான் உண்மையே சொல்றேன். இது பார்க்கும்போது நாலேஜ் ஸ்கில்ல வந்து குழப்பிட்டேன். இது என்ன ஸ்கில்னா என்ன? இந்த விஷயங்கள்லாம் நுணுக்கமா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஒவ்வொன்னு அதாவது எல்லாமே எனக்கு தெரியுங்கிறத விட, அந்த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா இருந்தா தான் எந்த ஒரு விஷயத்திலுமே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டா இருந்தா தான் அது ஒரு ஆசான் ஆக முடியும். அதுக்கப்புறம் தலைவன் ஆக முடியும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது நம்மளோட அதாவது எனக்குள்ள ஒரு ஒளிங்கிறேன்ல, அந்த மைண்ட்ல ஒரு ஒளி வரும்ல, அது வந்து தெரிய ஆரம்பிச்சுச்சு.
நான் ஃபர்ஸ்ட் டே நான் உங்கள்கிட்ட கேட்கும்போது ஐ திங்க் நான் வந்து சார் இதெல்லாம் பண்ண முடியுமா இதெல்லாம் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? நான் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த அட்டன் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண முடியுமா சார் அப்படின்னேன். இப்போ இதெல்லாம் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறத வந்து நான் இப்போ வந்து அந்த ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு விஷயத்த பண்ணி முடிச்ச உடனே அதை மெஷர் பண்ணணும். இந்த விஷயத்த சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா ஃபெயிலியரா பண்ணிட்டோம். வந்து என்ன பண்ண ட்ராக் பண்ணணும். நம்ம எதனால ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா, அது எதனால ஃபெயிலியர் ஆகுது? ரிசர்ச் ஆர்&டி பண்றது. என்னைக்குமே ஒரு 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 விஷயம் ஒண்ணு நமக்கு சாதகமா நடந்தாலும் சரி, பாதகமா நடந்தாலும் சரி, வந்து ஆர்&டி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அந்த இன்னொன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 101 ப்ராப்ளம். அதாவது நமக்கு அடுத்த நிலையில 2 செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறவன் நமக்கு எவ்வளவு கேப் இருக்கணும்? நமக்கும் அவனுக்கும். ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம். இங்க ஒருத்தன் வந்து ஜெயிக்க போறான்னா, அடுத்த வந்து ஒருத்தன் ஒருத்தன் ஜெயிச்சிட்டான்னா இன்னொருத்தன் தோப்பான். இன்னொருத்தன் தோக்குறவன் வந்து அடுத்த அந்த சுழற்சி முறை வந்து அந்த ஈகோ சிஸ்டம் வந்து அடுத்த இதுக்கு வழி கொடுக்கும்போது, நம்ம நம்மள வந்து பெருசா அந்த எப்படி சொல்லணும்? அந்த டேலண்ட்லயும் அந்த 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 இடத்துக்கு உண்டான தகுதிய வந்து நெறைய வளர்த்துக்கணும். அப்பதான் அவன் என்னோட சீட்ட பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அடுத்த அடுத்த 2வது ரன்னர் ஃபர்ஸ்ட் வர்றத எடுத்துக்க வந்து டைம் எடுத்துக்கும். அது நம்ம ஜெயிச்சுட்டோம்னு ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்கா அதே இடத்துல உட்கார்ந்துருவோம். அடுத்த ஆளு நமக்கு மேல போக ஆரம்பிச்சுருவாங்க. அந்த ரன்னிங் ரேஸ் வந்து அடுத்த ஆளு வந்து இந்த விஷயங்கள நுணுக்கமா பண்றது உங்களோட கிளாரதம் புரோகிராம்ல அட்டெண்ட் பண்றதுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த டைமண்ட் மெம்பர்ஷிப்ப வந்து இப்போ நான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுல இருக்கேன். இப்போ கொஞ்சம் அந்த ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, நான் இப்போ உங்க ப்ரோகிராம் வச்சு இந்த விக்னேஸ்வரி ப்ரோகிராம் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் தான் நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க. இப்ப அதுல போய் அதுல என்ன இந்த மாதிரி இதெல்லாம் ரிசர்ச் பண்ண இந்த மாதிரி ஒவ்வொரு தேடல குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட அந்த இம்பாக்ட் தான். எனக்கு என்ன தேவை? நான் அத தேடி போக ஆரம்பிச்சுட்டேன். அதாவது அந்த அந்த நான் இப்ப பிஃபோர் அந்த ஃபார்ச்சூன் மேக்கருக்கும் இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து என்ன டிஃபரன்ஸ்னா, என்னோட தேடல வந்து இன்னும் அதிகப்படுத்திட்டேன். இல்லைங்களா? 5 இயர்ஸா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். குரோத் இருக்கு. அந்த குரோத்தோட இவ்வளவுதான். அதாவது நீ பண்ணதெல்லாம் இவ்வளவுதான்ப்பா. இன்னும் நெறைய இருக்கு. இந்த இம்பாக்ட் வந்து இந்த ப்ரோகிராம்ல வந்துருச்சு. இந்த இந்த உங்களோட வீடியோ பாட்காஸ்ட் பார்க்கும்போது தான் வந்துச்சு. இல்லன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, காலையில கடை தொறந்திருப்பேன். என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு யாருக்கு என்னென்ன வேலைன்னு அசைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப அதே அவங்களே வாட்ச் பண்ணிக்கிட்டு, அதுவும் கிட்டத்தட்ட செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் மாரி தான். வாட்ச் பண்ணிட்டு அதுக்கடுத்து திரும்ப சேல்ஸ் பண்ணியிருப்பேன். அ ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஈவினிங் கடைய மூடியிருப்பேன். ஓகேங்களா? அது ஆக்சுவலா இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க அந்த என்னோட லைஃப்லயுமே சரி, ஃபேமிலிக்கு எவ்வளவு அதாவது பிசினஸ் நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க வந்து மத்த ஆள்ட்ட கூட கடன் வாங்கி உங்க பிசினஸ்ல போட்டு நீங்க டெவலப் பண்ண நினைப்பீங்க. அத நீங்க வந்து வட்டி முதலுமா வந்து சேர்த்து குடுத்துறலாம். ஆனா ஃபேமிலில வந்து என்னோட பசங்கள்ட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, இப்படி அந்த மொத்தத்தையும் எடுத்து இதுல வாங்கி போட்டீங்கன்னா, நீங்க வட்டியும் முதலும் சேர்த்து குடுத்தாலும், அது அந்த நேரத்துல அவங்க அத வாங்குற நிலைமையில வந்து இருக்க மாட்டாங்க. அது கரெக்ட் தான் சார். 100% கரெக்ட் தான். நம்ம பிசினஸ் எதுக்காண்டி பிசினஸ் பண்றோம்? எதுக்காண்டி பிசினஸ் பண்றோம்? காசுக்காண்டி தான் பண்றோம். காச வச்சு என்ன பண்ண போறோம்? திரும்ப நம்மள சுத்தி இருக்கவங்கள சந்தோஷப்படுத்த போறோம். ஆரம்பத்துல அவங்கள சந்தோஷம் இல்லாம வச்சுக்கிட்டு, இந்த அதாவது பிசினஸ்ன்னு அதையே புடிச்சு தொங்கிக்கிட்டு, கடைசியில பணம் வரும்போது அவங்கள இழந்துட்டோம்னா, அதோட வேல்யூங்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிடும். எஸ். சரிங்களா? கண்டிப்பா அதுதான். அதாவது நெறைய பிசினஸ்மேன் பண்றது அதுதான். இது பணத்த மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி சம்பாதிக்கிறத விட, அந்த வீல் ஆஃப் லைஃப் அது எல்லாத்தையும் சரிசமமா வச்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்ம வந்து அழகான வாழ்க்கைய குடுத்திருக்கு. அந்த வாழ்க்கைய வந்து நம்ம வந்து நம்ம வந்து 200 வருஷம், 300 வருஷம்லாம் வாழ போறது கிடையாது. நம்ம வாழ போற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட இப்பலாம் 60 இயர்ஸ் தான் நெனைக்கிறேன். 60, 80 ஓகேங்களா? அது ஆளுக்கு ஏத்த மாரி அவங்களோட அந்த குறிப்பிட்ட வருஷத்துல வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளே சந்தோஷமா வச்சுக்கிறோம். அப்படிங்கிறத வந்து என்னைக்குமே திரும்ப திரும்ப அத ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி காலையில எழுந்துட்டோம்னா, திரும்ப ஆட்டோமேட்டிக் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒண்ணு ஜாப் போறவங்க ஜாப் மட்டும் போவாங்க. வேலைக்கு போயிட்டு அது ஒரு சலிப்பான ஒரு இதுல வந்து சலிப்பான வாழ்க்கையில திரும்ப வருவாங்க. அந்த ஒரு 9:00 நைட் வராங்கன்னா, திரும்ப என்ன பண்ணுவாங்க ஃபேமிலியோட அந்த அந்த ஒரு ஒரு இந்த வாழ்க்கை இருக்காது. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. பிசினஸ் மேன் என்ன பண்ணுவான்? 24 மணி நேரம் பிசினஸ் சிந்திச்சுக்கிட்டு தான் இருப்பான். நைட்டு படுக்கும்போது கூட பிசினஸ பார்த்தா நாளைக்கு என்ன இது? ஓகேங்களா? இது குடும்ப வாழ்க்கை வந்து இதுல வந்து என்ன கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே தெரியாம வந்து கரைஞ்சுகிட்டு இருக்கும். ம்.
இதுல நீ என்ன, அதாவது அதாவது எனக்கு எனக்கு எஃப்எம்சியோட ஃபுல் கான்செப்ட் எனக்கு புரிஞ்ச வரைக்கும், ஓகேங்களா? என்னென்ன எதை எதை எப்ப எப்ப பண்ணணும், என்னென்ன பண்ணணும், எல்லாம் மெஷர் பண்ணணும், எப்படி மெஷர் பண்ணி பண்ணணும், எல்லாரையுமே வந்து சந்தோஷமா வச்சுக்கணும். இதுதான் வந்து எஃப்எம்சியோட கான்செப்ட். இப்படி பண்ணாலே, சுத்தி இருக்கவங்களுக்கு சந்தோஷமா வச்சிருந்தாலே நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருந்தாலே நம்மளோட லைஃப் அடுத்த கட்ட ஆட்டோமேட்டிக்கா வந்து மேல மேல போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது 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 இத வந்து இந்த கிளாரத்தாங்கிற ஒரு சின்ன அந்த 5 டேஸ்ல கத்துக்கிட்டேன். இன்னும் அந்த என்எஸ்எஃப்டி கால் இதெல்லாம், அந்த ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இதுல வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு தோணுது. கண்டிப்பா. கண்டிப்பா எடுத்துருவேன். நீங்க 1 to 1 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? 1 to 1 பண்ணிருக்கேன் சார். அதுல இப்ப இன்னைக்கு எனக்கு அது இன்னும் பண்ணல. 1 to 1 பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் இப்போ இன்னொரு வெப் அந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல வந்து அந்த விக்னேஸ்வரி மேடம் வந்து அந்த இதுக்கு இது பண்ணாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 25,000 ஆகுது. ஓகேங்களா? இப்ப நான் இது 50,000 அதுதான் இப்ப எனக்கு வந்து ஒரே நாள்ல வந்து எல்லாமே அதாவது அந்த அந்த ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இப்ப மார்க்கெட்டிங்ன்னு மட்டுமே தனியா வந்து எனக்கு இந்த மந்த் மட்டுமே 75,000 80,000 ஆயிடுச்சு. சோ இது எல்லாம் மொத்தமா So you வரும்போது can plan. நம்ம ஆக்சுவலா மார்க்கெட் அந்த 1 to 1 இஸ் நாட் ஃபார் டைமண்ட் மெம்பர்ஷிப், அந்த ப்ராசஸிங் இதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கிறது எங்கிட்ட ஏதாச்சும் நீங்க டிஸ்கஷன் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த 5 days ப்ரோக்ராம்க்கு அப்புறம் ஐ வில் சிட் வித் 1 to 1. ஸோ அதுக்காக தான் அந்த 1 to 1 ப்ராசஸே இல்லையா. டைமண்ட் எடுக்கும்போது தான் நீங்க எடுக்கணும். டைமண்ட் எடுக்காதவங்களுக்கு 1 to 1 கிடையாது, அப்படிலாம் கிடையாது. நான் இதை ஓகே. ஆக்சுவலா இதை வந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாருமே மெம்பர்ஷிப் எடுத்துருவாங்க. சில்வர் மெம்பர்ஷிப் 8,000 ஓகே. மெம்பர்ஷிப் எடுத்துருவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த விஷயம் இருக்கும், நம்மளும் ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு எல்லாத்துக்குமே விஷயம் இருக்கும். விஷயம் இருக்கிற பெரும்பாலான மக்கள் தன்னை இம்ப்ரூவ் பண்ணாதான் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு யாருக்கெல்லாம் தோணுதோ எல்லாருமே மெம்பர்ஷிப் எடுத்துருவாங்க. ஆனால் அந்த 5 days கம்ப்ளீட் பண்ணி அடுத்த லெவல் வர்றது நமக்கு அதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருவாங்க. ரைட்? எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாட்டாங்க. அவங்க பிஸ்னஸ்க்காக அவங்களோட கிளாரிட்டிக்காக 5 days நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுதான் அவங்க பே பண்றாங்க. பட் தெரிஞ்சுமே அவங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னா சரி, அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது சீரியஸ்னஸா தெரியலன்னு தான் அர்த்தம். அப்ப சீரியஸ்னஸ் தெரியுமோ அப்ப அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா. ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டு வர்றவங்கள வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பண்றதுக்காகவும் அவங்கள அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும் அவங்க ஏதாச்சும் டவுட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்றதுக்காகவும் தான் அந்த 1 to 1 ப்ராசஸ். ஓகே ஓகே ஓகே. உங்க பிசினஸை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காகவும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்காகவும் தான் 1 to 1. ஸோ 1 to 1 இஸ் நாட் ஃபார் டைரக்ட் டைமண்ட் கன்வர்ஷன், அப்படி கிடையாது. ஓகே. ஓகே சார். அதனால நீங்க வந்து எங்கிட்ட உங்க பிசினஸை பத்தி பேசணும்னு விரும்புனீங்கன்னா 1 to 1 அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு this is not the right time, நம்ம அப்புறமா பேசிக்கலாம்னு தோணுச்சுன்னா இட்ஸ் ஆல் அப் டு யூ. தட்ஸ் தி திங். ஓகே. ஓகே சார். ஓகே. கண்டிப்பா வரும். ஆக்சுவலா அந்த டைமண்ட் மெம்பர்ஷிப் பத்தி தான் டிஸ்கஷன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நான் இது பண்ணிட்டேன். சரி, ஓகே, நான் அட்டெண்ட் பண்றேன் சார். டைமண்ட் மெம்பர்ஷிப் பத்தி நான் வந்து 1 to 1ல பேசவே வேண்டியதில்லை. ஏன்னா அது வந்து 60 ப்ரோக்ராம்லயே உங்களுக்கு அப்படின்னா என்ன, அதுல என்ன இருக்கு, அது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆமா. ரைட்? இதை பத்தி நான் எதுவுமே பேச வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களோட சுச்சுவேஷன் என்ன, உங்களுக்கு 10 days growthல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா? சிலர் வந்து 10x எடுத்துக்கிறதுக்கு என்ன சொல்றது, 10x வரணும்னா அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 years ஒர்க் பண்ணணும். ஆனா அது டெஸ்டினேஷன். அந்த டெஸ்டினேஷனை ஓவர் நைட்ல நம்ம ரீச் பண்ண முடியாது. ஆனா டைரக்ஷன் நைட்ல நம்ம ரீச் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதே 3 வருஷம் கழிச்சு தான் சில பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ டைரக்ஷனை மாத்துறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். நம்ம கிளாரிட்டியா எடுத்துட்டு நமக்கு எது வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு டைரக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணணும். அதை நோக்கி ஆக்ஷன் எடுக்கிறது யூ கேன் டிசைட். நீங்க எவ்வளவு தூரம் வரீங்க. See, நீங்க 5 days முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் இட் ஷோஸ் தட் யூ ஆர் வெரி சீரியஸ். ரைட்? ஸோ எல்லாருமே நான் மற்றவங்களுக்கு சொல்றேன். ஸோ என்னைக்கு வந்து உங்களோட கோல் எதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், உங்களோட கரெக்டான டெஸ்டினேஷன் தெரிஞ்சுக்கணும், அதை நோக்கி நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னு எப்போ டிசைட் பண்றீங்களோ then the Clarathon will be the only thing நான் சொல்ல மாட்டேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏரியா அப்படின்னு எல்லாம் டெஃபினட்டா சொல்ல முடியும். ஏன்னா த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மாஸ்டர்ஸ் அவங்ககிட்ட எல்லாத்தையும் நான் நிறைய லேர்ன் பண்ணதுலேருந்து அவங்களோட எசன்ஸ் தான் எடுத்து என்னோட கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி டிஃபைன் பண்ணது தான் அந்த கிளாரத்தான். ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட 16 வருஷங்களா சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது
எனக்கு எந்த மாதிரி இருந்திருந்தா என்னோட லைஃப் மாறி இருக்குமோ அதை வந்து 5 டேஸ்க்கு தகுந்த மாதிரி நான் டிசைன் பண்ணியிருக்கேங்கிறத நான் பார்க்குறேன். ரைட். ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ஐ மீன் நிறைய பேர்த்துக்கு கனெக்ட் ஆகும்போது அவங்களோட லைஃப்ல அது வந்து ஒரு கிளாரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிளாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் பண்ணோம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வி ஹேவ் த ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடல். அந்த ஃபார்ச்சூன் பிஸ்னஸ் மாடலில் 5 விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு 10x மைண்ட் செட் இருக்கும்போது தான் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். போக 10x முடியும். மைண்ட் செட்டே இல்லையா? அதனால தான் நான் வந்து 3 days ஒர்க் ஷாப்ல ஃபர்ஸ்ட் டேவே நான் என்ன பேசுவேன்னா, ஐ வில் ஆல்வேஸ் டாக் அபவுட் த 10x மைண்ட் செட். உங்களுக்கு 10x மைண்ட் செட் இல்லைன்னா செகண்ட் டே ப்ரோக்ராமிங் அட்டன் பண்ணாதீங்க. இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எவ்ரி திங். அட்லீஸ்ட் உங்க பிசினஸ்ல போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கலாம் அந்த டைம்ல. அதனால அந்த டைமை என்கிட்ட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐ எம் நாட் த ரைட் பர்சன் ஃபார் திஸ் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டேவே நான் சொல்ற விஷயம். ஸோ 10x மைண்ட் செட் இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. 10x இல்லை என் பிஸ்னஸை டபுள் தான் ஆக்குறோம்னா ஐ எம் நாட் த ரைட் பர்சன். அதுக்கு ஷார்ட் டேர்ம்ல பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ எம் நாட் த ஷார்ட் டேர்ம் பர்சன். ஐ எம் அ லாங் டேர்ம். அட்லீஸ்ட் ஒரு 3 years உங்களோட growthக்கு நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும், எப்படியெல்லாம் போகணும்னு கூட்டிட்டு போறதுக்கு ஐ எம் ரெடி அப்படின்னு சொல்றதுதான் இந்த எஃப்எம்சி கம்யூனிட்டி, ஃபார்ச்சூன் மேக்கர்ஸ் கம்யூனிட்டி. சில பேர் ஆசைப்படுவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா கன்சிஸ்டண்டா அடுத்த லெவல் எடுத்துட்டு போக மாட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தெரியும் ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமா இருக்கிறதுனால தான் நமக்கு எதுவுமே ஒர்க் ஆகலைன்னு. தென் ஆஃப்டர் வேஸ்டிங் அட்லீஸ்ட் செவரல் இயர்ஸ் திரும்பவும் தே வில் கண்டினியூ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம இந்த கம்யூனிட்டி வந்து நெக்ஸ்ட் மந்தோட 4 வருஷம் முடிய போகுது. எனக்கு தெரிஞ்சு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்தவங்க கூட நான் இது நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், பண்ணினா நல்லா தான் இருக்கும், நானும் ஒரு நாளைக்கு எப்பாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷம் 3 வருஷம் ஆகியும் ஸ்டார்ட் பண்ணாம ரொம்ப ரீசெண்டா அவங்களாம் வந்துட்டு சார் மிஸ் பண்ணிட்டேன், அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். என் கூட ஜாயின் பண்ண எல்லாருமே ஹால் ஆஃப் ஃபேம் இன்டர்வியூவில் நான் வந்து ஒரு பெரிய இதாக பார்க்குறேன். ஸோ நானும் அன்னைக்கே ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தேன்னா நானும் இந்த அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் இப்போனாச்சும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years வேஸ்ட் ஆயிருக்கும். ரைட். எவ்ரி டே கவுண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் கவுண்ட்ஸ். ஆனால் பல வருஷங்களை வேஸ்ட் பண்ணும்போது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு ஆண்டர்பிரனருக்கும் அவங்களோட பசங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 5வது படிக்கிறாங்க அப்படின்னா எத்தனை வருஷம் அவர் 5வது படிக்கணும்னு அவர் நினைப்பாரு? மேக்ஸ் இஸ் 1 year. 1 year. 6th எத்தனை வருஷம் படிக்கணும்னு நினைப்பாங்க? 1 year. ஸோ 1 year மட்டும்தான் ஒரு கிரேட்ல இருக்கணும்னு நினைப்பாங்க. அதே கிரேட்ல அடுத்த வருஷம் இருந்தாங்கன்னா அதை ஃபெயிலுன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டர்பிரனர் மட்டும் ஒரே இடத்துல எல்லா வருஷமும் இருப்பாங்க பெரும்பாலும். அவங்க அவங்களோட ஃபெயிலியர் உணராம பிசினஸ்க்கு வந்த புதுசுல ஒரு 1 yearல அவங்க நிறைய லேர்ன் பண்ணி ஏதாச்சும் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. அந்த 1 yearல எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரிப்பீட் பண்ணிட்டே இருந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு கடவுளை இன்னைக்கு கல்லா கட்டணும்னு ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஸோ மீடியாக்கர்ஸ் போக மாட்டாங்க அண்ட் ஃபார்ச்சூனர்ஸ் பிரார்த்தனை பண்றதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கும் பண்ணுவாங்க. ரைட். கண்டிப்பா. நீங்க நிறைய டீட்டெயில்டா சொன்னது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. அண்ட் ஸோ ஹாப்பி டு see you that நீங்க நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அண்ட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் கீப் மூவிங் அண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு ஏதாச்சும் எனி டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் டெஃபினெட்லி யூ கேன் டிஸ்கஸ். ஓகே தேங்க்ஸ். Thank you so much. And yes, FTY, please type FTY, Mr. RR. RR is Ramesh Raja. Please type FTY RR in the chat box, everyone. For FTY is more, fortune to you, RR. Yes, thank you so much for sharing. Yes, anybody else? வேற எது வந்து நீங்க யாராச்சும் கிளாரத்தா நீங்க பார்த்துருக்கீங்கன்னா? எஸ் மிஸ்டர் ரமேஷ், நீங்கள் பண்ணலாம். சார் வணக்கம் சார், கேட்குதுங்களா சார்? எஸ், ஆடியபிள். ஓகே சார். சார் அது இப்போ நான் இந்த கிளாரத்தானில் ஃபஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டே வந்து என்ட்ரி ஆகிட்டு அந்த பேஷன் எக்ஸலன்ஸ் வரைக்கும் இப்போ வந்திருக்கேன். நான் அது 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் எனக்கு என்னென்னா
இப்ப அந்த 2 பார்த்த வரைக்கும் அடுத்த ஸ்டெப் போல. அந்த 2 பார்த்த வரைக்கும் எனக்கு என்னன்னா, இப்போ எக்ஸலன்ஸ்ன்னு போட சொல்றீங்க. இப்ப நான் எக்ஸலன்ஸ் எதுலயுமே எக்ஸலன்ஸ் இல்லாத மாரி ஒரு ஃபீலா எனக்கு தோணுது. எனக்கு அதுதான் புரியல. எதுல இப்ப எம்ப்ளாயியா ஜாயின் பண்ணோனயும் ஒரு சில நாள் ஒரு 4 வருஷம் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்தேன். அப்புறம் வந்து வேர்ஹவுஸ்க்கு மாறுனேன். அப்புறம் லாஜிஸ்டிக்ஸ்ல மாறுனேன். அப்புறம் பிளானிங் மாத்துனாங்க. அந்த மாரி ஒரு ஒரு சில அப்படி அப்படியே மாறி வந்தேன். ரொம்ப எக்ஸ்பெர்ட் நான் தனியா பண்ற அளவுக்கு என்ன எக்ஸ்பெர்ட் எக்ஸலன்ஸா இருக்கேன் அப்படிங்கிறதும் எனக்கு அது சூஸ் பண்ண கஷ்டமா எக்ஸலன்ஸ் இருக்கு. அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸலன்ஸ் ஓகே. அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு விஷயம் நான் வந்து எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க அதில் எக்ஸலன்ஸ் பண்ணலாம். ம். இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் தானே. ஸோ எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னா நாலேஜாக இருந்துச்சுனாலும் ஏதாவது படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸலன்ஸ் இருக்கலாம். ஸ்கில்லாக இருக்குது, நாலேஜை வந்து ஸ்கில்லாக மாற்றிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஸ்கில்லாக நீங்கள் எழுதலாம். அல்லது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா எக்ஸ்பீரியன்ஸ் எழுதலாம். அல்லது யாராச்சும் உங்களை வந்து பர்டிகுலர் இதுக்கு ஏதாச்சும் உங்களை பாராட்டியிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கெல்லாம் என்னை பாராட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். இது எல்லாமே வந்து உங்களோட கரியர் ரிலேட்டடாக ஜாப் ரிலேட்டடாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நல்லா பாடுவீங்களா அது உங்களோட எக்ஸலன்ஸ்னு எழுதலாம். உங்களுக்கு நல்லா வரைவீங்களா, டான்ஸ் பண்ணுவீங்களா, இது எல்லாமே எக்ஸலன்ஸில் கொண்டு போகலாம். உங்களுக்கு எதெல்லாம் நல்லா தெரியும், எதெல்லாம் வந்து உங்களை வந்து நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்குவீங்க, அல்லது கொஞ்ச நாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸ்கில் இருக்குன்னா யூ கேன் மென்ஷன் இட். ஓகே. அதில் அதே மாதிரி இந்த பேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு உள்ள வந்து இப்போ என்ட்ரியே வந்து ஃபீல்டு படித்த ஃபீல்டு ஒன்று உள்ள வந்தது ஒன்று. எனக்கு இப்போ கன்ஃபியூஸாக இருக்குது. பிடிச்சது அப்படின்ட்டு எதை எடுத்து பண்ணுறது நம்ம சம்பாதிக்கணும் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணணுங்கிறது இருக்கு. அது எதை பேஷனுங்கிறதே அந்த மாதிரி இல்லாமல் இல்லை போயிடுச்சு சார். இப்போ நீங்கள் வந்து நான் பார்த்தீங்கன்னா பேஷன்னு பேசும்போது காசை பற்றியே பேசக்கூடாது. இல்லை, பேஷன்னா ஆ, என்ன, எனக்கு காசே கொடுக்காட்டியுமே நான் சந்தோஷமா பண்ணுவேன்னு எதெல்லாம் இருக்கோ அதான் பேஷன். ஓகே. ரைட், காசு வருது வந்து 4வது இருக்கு, இன்கம் தான் 4th இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நம்ம ம். பேஷன் பார்க்கணும், பட் இது வந்து 4th தானே. ஸோ அதனால இன்கம் ஓகே. அதாவது ஓகே பைசாவே எனக்கு இல்லாட்டி இது நான் சந்தோஷமா பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். ஓகே. பைசாவை பத்தி யோசிக்கவே வேண்டாம். நீங்க சந்தோஷமா பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால பண்ணுவேன். எனக்கு ரொம்ப சாப்பிட்றது பிடிக்கும், எனக்கு நல்லா சைக்கிளிங் போகிறது பிடிக்கும், எனக்கு வந்து ட்ரெக்கிங் போகிறது பிடிக்கும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரலாக பர்சனல் இதுவும் நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி உங்களோட ப்ரொஃபஷனில் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நீங்கள் எழுதலாம். எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். பேஷன்னா உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் போட்டு, ரொம்ப கம்மியாக பிடிச்சிருக்கு அதிகமாக பிடிச்சிருக்குன்னெல்லாம் எதுவுமே யோசிக்க வேண்டியதில்லை. எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அது ஓகே. எல்லாத்தையும் எழுதலாம். ஓகேங்க சார். ரைட், பிடிச்சு பண்ணுவேங்கிறது எதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதலாம். அதை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒன்று நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணீங்க இல்லையா, அது என்ன ம். டைப்பில் பண்ணீங்க? டைப் மீன் எதை கேட்குறீங்க சார்? காலையில் பண்ணீங்களா, மத்தியானம் பண்ணீங்களா, சாயந்தரமா, நைட்டா? இது காலையில் மத்தியானம் இன்னைக்குன்னா காலையில் 4 மணி 3:30 மணிக்கு எந்திரிச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் இந்த செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணது. மற்ற ஃபர்ஸ்ட் டே அது வந்து அப்படியே கலந்தா பண்ணேன். காலையிலையும் பண்ணேன். கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது அப்படியே பண்ண எஸ்பெஷலி ஆரம்பிச்சேன். இந்த செகண்ட் டே வந்து ஏர்லி மார்னிங் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆ அதான் ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஏர்லி மார்னிங் டைமே ரொம்ப ஃபாஸ்ட்டா ஓடிருச்சு எனக்கு. 3 மணிக்கு எந்திரிச்சேன், 3:30 மணிக்கு உட்காந்தேன். பட் ஆனா, அதுவே ஒரு 2, 3 இதுதான் பார்த்தேன். கொஞ்சம் டைம் ரொம்ப இல்லை, அந்த அ செகண்ட் டே அந்த பேஷன் அது ஒர்க் பண்ணும்போது மட்டும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணணும். ஓகே. மேலுக்கு குளிக்கிறதை விட தலைக்கு குளிக்கணும். ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் மிதமான ஒரு சூட்டில் தலைக்கு குளிச்சுட்டு ஓகே. கடவுள் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணோம்னா இன்னும் பெட்டரா எஃபெக்டிவா இருக்கும். ஓகே. ஓகே, இந்த கேஹெச்எம் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ்ல போனீங்கன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் இருக்கும். பிரீத்திங் இது எக்ஸர்சைஸ் இதில தான் சார் செகண்ட் டேல தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஓகே, அதுலயும் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா, செகண்ட் டேலயும் இருக்கு. செகண்ட் டேல தனித்தனியா எக்ஸ்பிளைன் ஒரு தடவை பண்ணிட்டு பிராக்டிகலா ஒரு தடவை பிரீத்திங் அப்போ எக்ஸர்சைஸ். வந்து அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதை நீங்க பண்ணீங்கன்னா
உங்களுக்கு வந்து இன்னும் சரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு தெரியணும். ஸ்வீட் ஸ்பாட் இஸ் ஒன்லி ஒன் சிங்கிள் பாயிண்ட். ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம அதை தான் ட்ரைவ் பண்ண போகுது இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட்டுக்குன்னு நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த ஒரு பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப சின்ன ஒரு குட்டியான ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வரக்கூடிய ஒரு பல்பான் தான் அந்த ஸ்வீட் ஸ்பாட். அந்த பல்பான் அந்த விஷயம் அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து அதுக்குன்னு ஒரு இடம் வச்சு அதுக்குன்னு ஒரு ரொம்ப பயபக்தியோட நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ற பட்சத்துல நமக்கு டக்குன்னு ஒன்று உடனே வராட்டியும் பரவாயில்ல, மேபி கொஞ்சம் டைம் ஆகலாம். பட் அது கிடைச்சிருச்சுன்னா நம்ம லைஃப் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி இருந்தானே. கரெக்டு சார். கண்டிப்பாக. இப்போ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 20 இயர்ஸ் வந்து எம்ப்ளாயாக தான் இருக்கேன். இப்போ 40 தான் வந்து இப்போ எனக்கு என்னமோ எதையோ நோக்கி ஓடிட்டே இருக்குமே, ஒரு பிடிச்ச மாதிரி இருக்க முடியலையே, நமக்கு தகுந்த மாதிரி இருக்க முடியும், இப்படியே ஓடிடுமே அப்படின்ட்டு போயிட்டு இருக்கேன். பட் ஆனால் 20 இயர்ஸுங்கும் போது ஸ்டார்டிங் டெக்னீஷியன்லேருந்து இப்போ நான் ஒரு லெவலுக்கும் வந்திருக்கேன். பட் ஆனால் அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. இப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ இடையில வந்து கொஞ்சம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இடையில ஒரு இன்னொருத்தர் சொல்லி அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சு அதை கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தேன். அது இடையில என்னை வந்து அது கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு மோட்டிவேட்டாக பேசுறது. பட் ஆனால் அது கண்டினியூவாக பண்ணலினாலும் அது பிரேக் ஆயிருமாட்டு தெரியுது. இது வரைக்கும் பிடிச்ச ஒரு 30-40 பேரும் பிரேக் ஆயிருமாட்டு தெரியுது. அது ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி அந்த எக்ஸலன்ஸில் எழுதியிருக்கேன். பட் பேஷனில் வந்து அது அதுதான் சரி எழுத பேஷனுங்கிறது வந்து அது ஓகே. அதனால சாட்டிஸ்ஃபைடு ஆச்சு. அது வந்து பணம் அப்பாற்பட்டது. மக்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்னால யாராவது சந்தோஷப்பட்டாங்களோ அதை எடுத்து எனக்கு மூலியமா நான் கேட்டதுனால எடுத்து அதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது ஒரு பேஷன்ல எழுதலாம் இல்லைங்களா சார்? பேஷன்ல வந்து நீங்க ஆல்ரெடி இப்போ நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா அது நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிதான் பண்ணீங்களா, இல்லை அதை எடுத்து பண்ணும்போது திருப்பி இன்னைக்கு எந்திரிச்சு போகணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைவலியா முடிஞ்ச வரைக்கும் ஹெசிடேஷனா இருந்துச்சு அப்படின்னா அது நீங்க எழுத வேண்டியதில்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். பிடிச்சிருந்ததுன்னா எழுதலாம். அது போக நீங்க 40 ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. ஸோ என்னோட ஸ்வீட் ஸ்பாட்டும் நான் 40ல தான் ஐடென்டிஃபை பண்ணேன். அண்ட் ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபிகேஷன் 40ல பண்றது நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 40ன்னு சொல்லுவாங்க. லைஃப் பிகின்ஸ் அட் 40ன்னு சொல்லுவாங்க. ஸோ 40 இஸ் த ரைட் ஏஜ். நீங்க இப்போ ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அசட்டா அதற்கு ஃபியூவலா யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ண முடியும். ஓகே சார். சார் அதான் அந்த இன்சூரன்ஸ் வந்து ஒர்க் பார்த்தீங்கன்னா அவுட் இப்போ பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்க வேண்டாம்னா எனக்கு ஓவர் நைட்ல இது கிடைச்சே ஆகணும், கிடைச்சாதானே அடுத்தது போவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே. நீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை ட்ரை பண்ணுங்க. காமிச்சதுன்னா வெல் அண்ட் குட், காமிக்கலனா ஸ்கிப் இட் அண்ட் மூவ் ஃபார்வர்ட். நீங்க அடுத்தது நீங்க போங்க. மேபி ஓகே. உங்களோட ஆன்சர் அடுத்ததுல எல்லாம் இருக்கலாம், 3rd டே 4th டேல எல்லாம் இருக்கலாம். ஓகே. 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 எனிஹவ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நீங்க பண்றது. அதனால அதை வந்து பெர்ஃபெக்டா முடிக்கணும்னு நீங்க பார்க்க வேண்டியது இல்லை. ஓகே. ஓகே. ஸோ ஓரளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு அதாவது டூ யுவர் லெவல் பெஸ்ட். அப்படி இருந்தாலும் உங்களோட இது வந்து இன்னும் செட் ஆகல, ஒரு ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது. ஓகேங்க சார். ஓகே. Great. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much for your questions. Good questions. Yes. Anybody else? Any questions? யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரேக் த்ரூஸ் இருக்கா லாஸ்ட் 1 வீக்ல? அல்லது எங்கிட்ட ஏதாச்சும் பேச விரும்புறீங்களா? அல்லது ஏதாச்சும் எங்கிட்ட கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் நீங்க கேட்கணும்னு நினைச்சாலும் எங்கிட்ட என்ன நீங்க பேச விரும்பினாலும் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். இது இஸ் அ டிஸ்கஷன் டைம். எஸ் குமரேஷ் ஐயனார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சார் லாஸ்ட் வீக் நான் குமரேசன் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. சார் லாஸ்ட் வீக் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கடையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். மெட்டீரியல்ஸ்லாம் இறக்கிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தேவையான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் வில் டேக் அரௌண்ட் ஒரு 2 to 3 weeks. சார் உள்ள வந்து ஆக்சுவலா ரேக்ஸ் ஷாப்ல இந்த ரேக்ஸ் எல்லாம் பழைய ரேக்ஸ் சார். ஸ்டேஷனரி ஷாப் நீங்க பண்றீங்க? ஸ்டேஷனரி ஷாப். எக்ஸாக்ட். ஆமா சார், ஸ்டேஷனரி ஷாப். அதுக்கான ரேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பழைய ரேக்ஸ், வுடன் மாடல் ரேக்ஸ் அரௌண்ட் அப்பா செஞ்சு வச்சது அரௌண்ட் 30-35 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் மாத்திட்டு இருக்கேன். அதுக்கான கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஸ்டாஃப்ஸ் கரெக்டான ஸ்டாஃப்ஸ் எடுத்து அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் சார்.
உங்களுக்கு அதில் பிரான்ச் பண்ணுற ஐடியா இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா சார், பிரான்ச்சஸ் கொண்டு வர ஐடியாவும் இருக்கு சார். பிரான்ச் வந்து நீங்கள் பண்ண மாதிரி இருந்தால் அது எப்போ எப்படி பிளான் பண்ணலாம்? பேப்பர் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? சார் பிரான்ச் ஒர்க் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் சார். இப்போ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் என்னோட ஹெட் ஆஃபீஸ், அதாவது ஃபர்ஸ்ட் இருந்த பழைய ஷாப், அதில் என்னென்ன ஒர்க் பண்ண சொல்லி 21 பாயிண்ட்ஸ் எழுதி அதில் எதை ஃபர்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நீங்கள் ஒரு பிரான்ச் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சுமார் எத்தனை நாள் ஆகும், எத்தனை நாளில் வைக்கலாம்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க? சார் இப்போ நான் இப்போ ஹெட் ஆஃபீஸ் ரெடி பண்ணி முடிச்சேன்னா வித்தின் இயர், அடுத்த இயர்ல என்னால் செகண்ட் பிரான்ச் ரெடி பண்ண முடியும் சார். அதாவது ஹெட் ஆஃபீஸை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அப்படின்னு சொன்னால் அது என்ன ஆகுதுன்னா ஐஎஃப்டிடி வருது. ஐஎஃப்டிடினா என்னது? தெரியலன்னு சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல சார், டக்குன்னு யோசிக்கிறேன். நம்ம ஒரு வாட்டி வீடியோஸ் பார்க்கணும், என்ன வேர்டு, என்ன ஷார்ட் டேர்ம்னு யோசிக்கிறேன். ஐஎஃப்டிடினா இஃப் திஸ் தென் தட். ஓ, இஃப் திஸ் அண்ட் தட். ஓகே 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 ஓகே. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணுவேன், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதை பண்ணுவேங்கிற ஒரு மைண்ட் செட் இஸ் ஐஎஃப்டிடி மைண்ட் செட். எக்ஸாக்ட்லி சார். ரீசன்ட்லி இப்போ இதை ரெடி பண்றதுக்கு நான் லோன் வாங்கியிருக்கேன் சார் பேங்க்ல. இல்ல இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட செகண்ட் பிரான்ச் நீங்க போடுறதுக்கு காசு வந்தாதான் போட முடியும், நிறைய அரேஞ்ச் பண்ணணும், எல்லாமே இருக்கு. இல்ல சார், நான் உங்களுக்கு ஆல்ரெடி மட்டும் டிஸ்கஸ் பண்ண சொன்னேன். ஆகஸ்ட் 3, 2026 என்னோட செகண்ட் பிரான்ச் ஓபன் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் நான் கேட்குறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஓகே, அதான் கேட்டீங்க. சாரி, பிசிக்கலா போடுறதுக்கு தான் டைம் ஆகும். ஐ மீன் நிறைய விஷயங்கள். ஆமா அதுக்கு ஐஎஃப்டிடி கண்டிப்பா வேணும். இது இல்ல கிடைச்சாதான் சார், ஐ ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு சார் டேட் சார். பண்ண முடியும். ஆகஸ்ட் 3, 2026 ஆடி 18 இருக்கு, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்சமான டேட். அந்த டேட்ல கண்டிப்பா 2026 தான் என்னோட செகண்ட் பிரான்ச் இருக்கு சார். ஸ்டார்ட் ஸோ பண்ணி நம்ம பேப்பர் ஒர்க் பண்றதுக்கு நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இமீடியட்டா. ஸோ நான் ஐ வாஸ் ஆஸ்கிங் த பேப்பர் ஒர்க்ஸ். நீங்க ஓகே சார், பேப்பர் ரெடி பண்ணிடுறேன் சார். ஸோ பேப்பர்ல எந்த அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? பேப்பர் ஒர்க் முடிஞ்சதுன்னா பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி அர்த்தம். ஓகே சார், பேப்பர் ஒர்க் செகண்ட் பிரான்ச் நான் ரெடி பண்ணல சார். ஐ அம் ப்ரிப்பேரிங் பேப்பர் ஃபார் ஒன்லி ஹெட் ஆஃபீஸ். ஃபர்ஸ்ட் அதுக்காக சார் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஆகஸ்ட் 2025க்குள்ள என்னோட ஹெட் ஆஃபீஸ் நீங்க பேப்பர் ஒர்க்கை வந்து பிரான்ச்சுக்கு போடும்போது ஓகே ஹெட் ஆஃபீஸ் இன்னுமே பெட்டரா ஆகும். ஓகே நைஸ் சார். ஓகே, நான் இதை யோசிக்கல. ஓகே ஓகே. ஸோ நீங்க ஹெட் ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேப்பர் ஒர்க் அதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்றீங்க இல்லையா? ஓகே ஓகே. ஐ தாட் தட் நான் ஆக்சுவலா ஹெட் ஆஃபீஸ் தனி ஒரு பேப்பர், பிரான்ச் ஆஃபீஸ் தனி ஒரு பேப்பர் யோசிச்சேன். இப்போ நீங்க சொன்ன எனக்கு பிரான்ச் ஆஃபீஸ் யோசிக்கும். ஓகே ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் சார், புரியுது சார். ஓகே, அதை பண்ணும்போது சூப்பரான ஐடியாஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஆமா, ஓகே, காட் இட் சார். ஓகே, கிரேட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இன்னும் அடுத்த ஃபர்தரா உங்களுக்கு எவ்ரி வீக் நான் அப்டேட் பண்றேன் சார். எஸ், வெயிட்டிங் ஃபார் தட். Thank you so much for the updates and thanks for the inspiration. More fortune to you. And yes, any last person to discuss? உங்களோட எஸ் ஜீனியஸ் ஹெர்ப்ஸ், உங்களோட பேர் என்ன, உங்களோட ஊர் என்னன்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் சார், நான் டாக்டர் ஈஸ்வர் ஐயப்பன் என்னோட பேரு. டாக்டர் ஈஸ்வர் ஐயப்பன். எஸ், ஆக்சுவலாக ஃப்ரைடே வந்து அந்த கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணோம் சார். அந்த இன்ட்ரோ கிளாஸ் பண்ணோம். ஓகே. அந்த அப்புறம் இந்த ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேருக்காக 2 days அங்கே சென்னை போயிட்டு இப்போ எஸ்டர்டே ஐ கேம் பேக். இப்போ இங்கே பேசினவங்க எல்லாருமே வந்து நிறைய பண்ண மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க சார். அது முன்னாடி கிளாஸும் இது சேர்ந்து மிங்கிள் ஆனதா அல்லது எங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு அது ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குங்க சார். நான் உங்கள் ஸ்டாஃப்கிட்ட பேசினேங்க. அது கிளாரத்தான்லேருந்து இது பண்ணாங்க. அந்த டைமில் எனக்கு அந்த கோர்ஸ் அப்டேட் ஆகலைங்க சார். அதில் அந்த என்னோட மாடியூலில் வந்து கோர்ஸ் அப்டேட் ஆகலை. அதுக்கப்புறம் எகைன் இன்னைக்கு பார்க்கும்போது மறுபடியும் அப்டேட் ஆயிருந்தது. ஸோ நம்ம இந்த புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் அதே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது, செகண்ட் ஸ்டெப் எது, தேர்ட் ஸ்டெப் எது, அப்படியே அந்த மாதிரி. செகண்ட் ஸ்டெப்பே கிடையாது. நீங்க உள்ள கோர்ஸுக்குள்ள போனீங்களா, கிளாரத்தான் ஒன்று இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க சார். அது பார்த்துட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். அதை மட்டும்தான் அட்டன் பண்ணும், வேற எதுவுமே நீங்க போகலாம். ஓகே ஓகே ஓகே. அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். அந்த கிளாரத்தானுக்கு மட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுலயே எல்லா கைடன்ஸும் இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது அதுலயே. ஓகே ஓகே ஃபைன் சார். ஓகே ஃபைன் சார். ஓகே, எதை பத்தியும் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you and all the best for starting that. Yes, Rajesh sir, சொல்லுங்க சார். வணக்கம்.
தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எஸ் ராஜேஷ் குஜராத்ல இருந்து பேசுறேன். சார், ஒரு எல்சிசி காலில் நீங்க வந்து எஸ்எஸ்ஐடி பத்தி சொல்லியிருந்தீங்க. நான் சரி அதை நம்ம பிஸ்னஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணா அது எல்லாத்துக்கும் பொருந்தது. அதாவது ஒரு ஸ்டாஃப்லயும் பொருந்தது. அதே மாதிரி எஸ்எஸ்ஐடியா? எஸ்எஸ்ஐடி ஒரு எல்சிசி காலில் நீங்க சொன்னீங்க எஸ்எஸ்ஐடின்ட்டு. அதாவது டைமண்ட் லீடர்ஷிப் காலில் எஸ்எஸ்ஐடி பற்றி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் நீங்கள் எஸ்எஸ்ஐடின்னு சொன்னால் டைமண்ட் மெம்பர்ஸுக்கு தெரியும், ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எஸ்எஸ்ஐடினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் கேட்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாங்க சார். எஸ்எஸ்ஐடினா ஸ்டாப்பு, ஸ்டார்ட்டு, இன்க்ரீஸ், டிக்ரீஸ். எஸ்எஸ்ஐடி இது நீங்கள் வந்து ஒரு எல்சிசி காலில் சொல்லியிருந்தீங்க. அது சரி, எஸ்எஸ்ஐடியை வந்து நம்ம பிஸ்னஸில் எங்கேயாச்சும் இதை அப்ளை பண்ணி ஆகணுன்றதுனால நான் ஒரு டிபார்ட்மெண்ட் போனாலும் அது எல்லா இடத்துக்கும் பொருந்தது. அதாவது இது வரைக்கும் ஸ்டாஃப்ஸில் பார்த்தீங்கன்னா சில இடத்துல இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அங்கே நான் பண்ணலை. சில இடத்துல நிறைய பேர் இருந்தாங்க, அதை இப்போ டிக்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சில இடத்துல ஹெட் கவுண்ட் மாதிரி இருந்திருக்காங்க, எனக்கே தெரியாமல். மாசமான ஒரு தேவையில்லாமல் ஒரு 20 பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்கேன் நான். எதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு கூட தெரியாமல் இருந்து இந்த எஸ்எஸ்ஐடி நீங்கள் அன்றைக்கி சொன்னதுனால அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாஃபுக்கு பொருந்துச்சு. 20 பேருக்கு சும்மா சம்பளம் கொடுக்குறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க? என்னங்க சார்? உங்கள் கம்பெனியில் டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க சம்பளம் கொடுக்குறது? மொத்தம் மினிமம் வந்து 80 சார். 80 மெம்பர்ஸில் 20 மெம்பர்ஸ்க்கு நீங்கள் சும்மா சம்பளம் தரீங்க? சம்பளம் அதாவது ஒரு சைட்டு வந்ததுன்னா அங்கே என்னங்க சார்? பொட்டன்ஷியல் இல்லாமல் இருக்காங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அதாவது ஒரு சைட்டுனா அந்த சைட்டுக்கு 10 பேர் நம்ம கணக்கு எடுத்துருந்தோம்னா அந்த 10 பேர் அனுப்பணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 10 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் தான் வந்து எஃபிஷியன்சியாக வேலை செய்கிறாங்க. 4 பேர் டோட்டலாக வேலையை செய்யலைன்றது வந்து அந்த எஸ்எஸ்ஐடி வச்சு தான் பார்த்தேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ 20 பேர் வந்து இவங்களை வந்து வேறு வேலைக்கு யூஸ் பண்ணலாமா, அவங்களுக்கு தேவையான வேலையை கொடுக்கலாமா, இல்லை அதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா, இல்லைன்னா அவங்கள வந்து நம்ம எடுத்துட்டு வேறு இடத்துல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருந்தது. அதாவது லாஸ்ட் டைம் உங்ககிட்ட பேசும்போது என்னோட ஆஃபீஸ் வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஆஃபீஸுக்கு தேவையில்லை, 2000 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு ரொம்ப பெருசு, ஸ்டாஃப் அவ்வளோ கிடையாது, நம்ம ஆஃபீஸ் வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கூட எடுத்து நான் சேல் பண்ணுறதுக்கோசம் யூடியூப் எல்லாம் போட்டிருந்தேன். அந்த யூடியூப் லிங்க் கூட உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்ஐடி வந்த பிறகு அந்த ஆஃபீஸ் வந்து சேல் பண்ணக்கூடாது, ஏன்னா என்னோட ஆஃபீஸில் வந்து இன்னொரு 4 பேர் இன்க்ரீஸ் பண்ணணும். அது வந்து இந்த எஸ்எஸ்ஐடி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஆட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆள் தேவை, ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. இது வரைக்கும் நாங்கள் தான் டைரெக்டாக இன்வால்வ் ஆகிட்டு இருந்தோம், நம்ம அதை வந்து வேற ஆள் போடலாம் அப்படின்றது அந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணேன் நான் இந்த வாட்டி. அதுவும் இல்லாமல் அந்த ஆஃபீஸை வந்து 23 வந்து நாங்கள் ஷிஃப்ட் பண்ணுறோம், பழைய ஆஃபீஸ்லேருந்து எங்களோட புது ஆஃபீஸ். இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் தெரியுது இந்த ஆஃபீஸ் வந்து நம்ம கரெக்டாக தான் எடுத்துருக்கோம். நம்ம தான் தேவையில்லாமல் கம்மி ஸ்டாஃபை வச்சுட்டு இடம் பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோன்றது வந்து அந்த இன்க்ரீஸ் பண்ணுறது, அதான் எஸ்எஸ்ஐடி வச்சு தான் புரிஞ்சது. ஆனால் ஆஃபீஸில் வந்து ஒரு 4 பேரை இன்க்ரீஸ் பண்ணுறோம், சைட்டில் வந்து ஒரு 20 பேரை வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். இது வந்து ஸ்டாஃபுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஏரியாவுக்கு போகும்போது சில தேவையில்லாத விஷயம்லாம் வந்து இடத்த அடைச்சிட்டு இருந்தது, இடம் பத்தலைன்ட்டு. இப்போ வந்து அதை எல்லாத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் வெளில எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், என்னென்ன பொருள்லாம் தேவையில்லையோ. அப்போ நம்மளுக்கு வந்து அந்த இடமும் ஃப்ரீயாக ஆரம்பிச்சது. நம்மளுக்கு இடம் வந்து இப்போ வந்து பத்தலைன்றது வந்து இப்போ ஓகே போதும், இன்னும் 1 வருஷம் இந்த இடத்த இது பண்ணலாம் அப்படின்றது புரிஞ்சது. அதனால சொல்ல வரேன், இந்த எஸ்எஸ்ஐடி வந்து ஸ்டோர்லேருந்து எடுத்து அப் டு ஆஃபீஸ் வரைக்கும் வந்து பர்சனலில் வந்து எனக்கு கூட பர்சனலில் வந்து கூட நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். நம்மளே வந்து எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், இது தேவையில்லாதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், இது கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுவோம்
அப்படின்றது எங்க பார்ட்னருக்குள்ள கூட ஒரு புரிதல் வந்தது அது. ஆனா அந்த நம்ம நினைச்ச எஸ்எஸ்ஐடின்றது வந்து ஒரு இடம் தான் யூஸ் ஆகும்ட்டு, இது பிசினஸ்ல ஒரு ஒரு மூலைக்கும் எங்கெல்லாம் வருமோ அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு தொடப்பத்தை வச்சு பெருக்கிற மாதிரி, எங்க டஸ்ட் இருக்கா க்ளீன் பண்ண, அந்த மாதிரி தேவையில்லாத க்ளீன் பண்ணும், தேவையானது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அழகா ஒர்க் ஆகுது சார். லாஸ்ட் 10 டேஸா வந்து இதோட பெரிய மாற்றம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இதனால மணி சேவிங் கூட, பணம் கூட நிறைய மிச்சமாயிருக்கு. நிறைய பொருள் வந்து டேமேஜ் ஆகிட்டு இருந்தது வைக்க இடம் இல்லாம, அந்த பொருள்லாம் டேமேஜ் ஆகாம அது வந்து கரெக்டான இடம் போய் அதோட இடத்துக்கு அது போய் செட் ஆகிட்டு இருக்கு. அதனால ரொம்ப தேங்க்ஸ் சார். அது கார்த்திகேயன் சாருக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லலாம். ரொம்ப நன்றிங்க சார். நீங்க மீட்டிங்ல வந்து வாரம் வீக்லி மீட்டிங்லாம் வந்து அந்த எல்லாத்திட்டையுமே இதை கேட்கும்போது எந்த ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணலாம், எந்த விஷயத்த நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், எந்த விஷயத்த டிக்ரீஸ் பண்ணணுங்கிற இந்த பவர்ஃபுல்லான 4 கொஸ்டின்ஸ் நம்மளோட பிஸ்னஸில் எப்பவுமே நம்ம கேட்டுகிட்டே இருக்கிற பட்சத்தில் நம்மளோட பிஸ்னஸை வந்து தேவையில்லாதெல்லாம் வெளியே போயிட்டு தேவையான விஷயங்கள்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, கிளாரிட்டி பண்ணுறதுக்கு, ஒரு சிஸ்டம் கொண்டு வரதுக்கு, எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கிளைண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, சிஸ்டம் கொண்டு வரதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை கரெக்டாக ரெகக்னிஷன் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரிசல்ட்டை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு, இன்ஸ்பயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் ராஜேஷ். அண்ட் ஃபார்ச்சூன் டு யூ. ப்ளீஸ் டைப் FPY ராஜேஷ் in the chat box, everyone, please. Yes, Mr. Admin's phone. Who is that? நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். எஸ் வணக்கம். உங்களோட பேரு, உங்களோட ஊர் சொல்லுங்க. சார் நான் அருண்குமார், சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். ரைட். என்ன பிஸ்னஸ் உங்களுக்கு? சார் நான் ஜூஸ் ஷாப் வச்சுருக்கேன் சார், ஹெர்பல் ஜூஸ் ஷாப் வச்சுருக்கேன். ஓகே. இந்த கத்தாழை, நெல்லிக்காய், அருகம்புல், வில்வம் அந்த மாதிரியான ஜூஸ் ஷாப் வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் நம்மளோட கம்யூனிட்டியில் இருக்கிறேன். பட் நான் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 5 days கிளாரத்தானோட அந்த ஒரு ஃபுல் டே செஷன் என்னால் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லலாமா, இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்லலாமா அப்படின்றது எனக்கு தெரியல. எனிவே உருவாக்கிக்கணும் இல்லைங்களா? ஆமாம் சார். ஆக்சுவலாக நான் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ என்னோட கடையில் ஒரு 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 3 பேரில் இப்போ புதுசாக ஒருத்தரை நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். இட் மீன் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்து நான் என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்லி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்ன மாதிரி நான் அவரை உருவாக்கணும் அப்படின்றது மட்டும் நான் கொஞ்சம் ஆழமாக இருக்கேன். அதாவது நான் அந்த இடத்துல இருந்தால் என்ன நடக்குமோ அந்த மாதிரி அவரை வச்சு நான் அதை பண்ண வைக்கணும் அப்படின்றது நீங்கள் ஒரு வார்த்தை ஏதோ எங்கேயோ எப்போ சொல்லி என்னோட காதில் கேட்டு அதை நான் ஆழமாக உள்வாங்கி இருக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? உங்களை மாதிரி அவரை மாற்றணும்னு நினைச்சது நல்ல விஷயம். பட் உங்களை நீங்க ரெடி பண்ணிட்டு உங்களை மாதிரி அவரை மாற்றினது இன்னும் பெட்டரான விஷயமா இருக்கும். இப்போ நீங்க கிளாரத்தான கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா, அது கிளாரத்தான கம்ப்ளீட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு உங்களோட பெட்டரான வெர்ஷன்ல உங்களை மாதிரியே அவரை மாத்துறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி 3 ஸ்டெப் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ யூ டூ, ஹீ வாட்ச், அதுக்கப்புறம் டூ இட் டுகெதர், அப்புறம் யூ வாட்ச். பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை மாதிரியே அவரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் மெருகேற்றிக்கிறதுக்கு அந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பெட்டராக இருக்கும். ஷுவர் சார், கண்டிப்பாக. நான் அடுத்த வீக் நம்மளோட இன்னர் சர்க்கிள் மீட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நம்மளோட அந்த கிளாரத்தான் விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக உங்ககிட்ட இதை பற்றி கிளாரிட்டியோட வரேன் சார். எஸ், கிளாரத்தான் ப்ரோக்ராம் வந்து எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்த நாள் அதை 5 நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒரு வேளை ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐசோலேட் பண்ணிவிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கி, இது வரைக்கும் போகாத இடத்துல ரூம் எடுத்து தங்கி ஒரு 3 days கண்டினியூஸாக கம்ப்ளீட் பண்ணி அந்த மாதிரியும் அக்ரெசிவ் மோடில் நீங்கள் பண்ண முடியும். அதுவும் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ எனி மோட் யூ கேன் கம்ப்ளீட் திஸ் கிளாரத்தானை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் இருக்கும்போதும் ஃபீட்பேக்கை குரூப்பில் போடுங்க, ஓரியன்டேஷன் குரூப்பில் போடுங்க. ஓகே, ஷுவர் சார், கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார்.
Yes, fortune to you. And yes, I think everyone done. இன்னைக்கு உண்டான செஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் செஷனுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். நம்மளோட கோல் கார்டை எவ்ரிடே விஷுவலைஸ் பண்ணலாம், ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் எவ்ரிடே லிசன் பண்ணலாம், அண்ட் 21 பாயிண்ட்ஸ் எழுதி டாப் 3 பாயிண்ட்ஸ் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஒவ்வொரு வாரமும் ஹையர் ப்ரியாரிட்டி ஒர்க்ஸில் நம்ம ஒர்க் பண்ணும்போது we can become a fortuner அப்படிங்கிறத நம்ம ஞாபகப்படுத்திட்டு அடுத்த ஒரு இன்னர் சர்க்கிள் காலில் உங்ககிட்ட இருந்து நான் நிறையா டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு நான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிளாரத்தான் அட்டன் பண்ணாதவங்க இன்னும் சீக்கிரமாக அதை அட்டன் பண்ணுங்கள். அண்ட் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. we can discuss in the next inner circle call. Okay. Until then, it's bye from Karthikeyan. Take care. God bless. Bye-bye.